இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னென்னா ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ஜிப்லி ஆர்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டாகிற விஷயத்தையும் பேச போகிறோம். ஏன் ட்ரெண்ட் ஆகுது, அதனால் என்ன பிரச்சனை வருது, அது ட்ரெண்ட் ஆகுறது நல்லதா கெட்டதா, இதனால் யாருக்கு பிரயோஜனம், ChatGPT பண்ணுறது ரைட்டா தப்பா, இல்லை நம்ம ஆர்டிஸ்ட் பக்கம் நிற்கணுமா இல்லை ஏஐ பக்கத்தில் நிற்கணுமாங்கிறத பேசி முடிவு பண்ணிடுவோம். ஆர்டிஸ்ட் ஏஐ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகுது இல்லை, அதை பற்றி நம்ம பேசிடுவோம். ஜிப்லிங்கிற ஆள் ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னா யாருமே அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. ChatGPT ஒரு பக்கம் சுற்றி இருந்திருக்கோம், இந்த ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே ட்ரெண்ட் ஆனது தான் பிரச்சனையே. இது மட்டும்தான் ட்ரெண்ட் ஆனது பிரச்சனையானா அப்போ இல்லை. இன்ஸ்டாகிராமில் எதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ அது எல்லாமே பிரச்சனை தான். இது நல்லா இருக்குது அப்படிங்கிறனால இங்கே ட்ரெண்ட் ஆகிறது கிடையாது. இவனுங்களே வேணுனே ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவனோட தேவைக்காக அவன் ட்ரெண்ட் பண்ணிக்கிறான். ஆனால் இங்கே ஏமாறுறது யாருன்னா, தன்னை இந்த உலகம் அப்ரிஷியேட் பண்ணணுன்னு இந்த ட்ரெண்டுக்காக மாறி கடைசியில் இவனையே தன்னை ஏமாற்றிட்டு இருக்கிற இவன் தான் கடைசியில் ஏமாறுறான். ட்ரெண்டிங்கில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த ட்ரெண்டிங் ஆகும்போது சில காளான்கள் மாதிரி சில இன்ஃப்ளூயன்சரும் முளைச்சிட்றாங்க. இன்ஃப்ளூயன்சர் இவங்க பண்ணுற எனக்கு மெத்தடே எனக்கு புரியல. ஏன்னா மக்கள் இருக்கான், இவன் போடுற கண்டென்ட்டை இவன் வந்து கன்சியூம் பண்ணுறான். அந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்கோசரம் போடுறான். மக்கள் வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டரை அப்ரிஷியேட் பண்ணுறான். இன்ஃப்ளூயன்சருங்கிற ஒரு பேர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ஃபாலோவர்ஸையும் வாங்கிட்டு இத்தனை பேர்த்தோட நம்பிக்கையையும் வாங்கிட்டு இவன் போய் வேலை செய்கிற இடம் எதுனா, ஏதோ ஒரு கம்பெனி கீழே ஒரு விளங்காத சோப்பையும் ஒரு விளங்காத ஷாம்பு, ஹேர் ஆயில் இதெல்லாம் வித்துட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம அந்த ஜிப்லி ஆர்ட்டுக்குள்ளே வருவோம். இவர் பல வருஷமாக உட்காந்து வரைஞ்ச இந்த ஆர்ட்டை இப்படிங்கிறதுக்குள்ள ChatGPT வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ பிரச்சனை அதுவானா? அது கிடையாது. அதான்டா பிரச்சனையே. ஏஐ ஹேண்டில் பண்ணுறவனுங்க தான் பிரச்சனை. ஏன்னா ஏஐங்கிறது ஜஸ்ட் எ டூல், அவ்வளோதான். அதனால கியோசாக்கிக்கு முன்னாடி இருந்திருந்தால் ஏஐனால் ஜிப்லி ஆர்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே க்ரியேட் பண்ண வச்ச ஆர்ட்டை காப்பி அடித்து தான் இதனால் வந்து வேறு மாதிரி மாடல்களை வந்து க்ரியேட் பண்ண முடியுமே தவிர அதனால் புதுசாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் அது ஒரு டூல். இங்கே பிரச்சனையே அந்த டூலை கையில் வச்சுட்டு இருக்கிறவங்க தான் பிரச்சனையே. ஏன்னா நம்ம கன்சியூமர் மேலே நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே ஜிப்லி ஆர்ட் கிடைக்கிறதுனால சப்ளை அதிகமாகும் போது அதோட டிமாண்ட் வந்து குறையும். டிமாண்ட் குறையிறதுனால அதுவும் ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்டாக மாறிடும். ஸோ ஆர்ட்டை கடைசியில் சீப்பான ஆகிட்டாங்க. ஆர்ட்டை ஏஏ உருவாக்கிறது, அந்த மாதிரி எல்லா ஆர்ட்டையுமே ஏஏ உருவாக்கிட்டா சரி ஓகேன்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கடை சாத்தி கிளம்பிட்டானா, நாளைக்கு இதே ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகும்போது இந்த ட்ரெண்டுங்கிற ட்ராப்பில் ஓடிட்டு இருக்கிற எல்லாருமே போய் நீங்கள் ChatGPT நின்னீங்கன்னா அவன் எவ்வளோ ரேட் வைப்பான்னு இப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த கலை, அந்த ஆர்ட் எல்லாத்தையும் போய் சேருமா? அதாவது இந்த சமூகத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் அழிகிறான் என்றால் அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் அழியவில்லை, அந்த ஆர்டிஸ்டோடு சேர்ந்து அந்த ஆர்ட்டும் தான் அழிகிறது. ஆர்டிஸ்ட்டுக்கு சேர வேண்டிய ராயல்ட்டியை இந்த ஏஐ கம்பெனிஸ், ஏஐயே வச்சுருக்கிற எல்லா கம்பெனிஸும் தந்தால் தான் முடியும். ஏன்னா கன்சியூமராக எது ரேட் கம்மியாக இருக்கோ, எது நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த ஆர்ட்டை தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். அது எந்த கம்பெனி கொடுத்தாலும் நம்ம அங்கே தான் போய் நிற்போம். ஆனால் அந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற ஆர்ட்டோடைய ஃபவுண்டர்ஸுக்கு ராயல்ட்டி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சிங்கிற ஒரு டிபேட்டுங்க வந்து உருவாகாமல் இருக்கும். இந்த ChatGPT ஏஐயில் வர்றது எல்லாமே 0s and 1s தான். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கலைஞன் சிறு கோடாக இருந்தாலும் அது அவனுடைய வழிகளும் வரலாறையும் பேசும்.